எனக்கு பிறந்த நாளும் எனக்கு பிடிக்கவே இல்லை மீன். எதுக்குதான் இல்லன்ற அறிவில்லை உனக்கு? சத்தியமா சொல்ற, நீ எல்லாம் மனுஷியா இருக்கமா? கால இருந்து யார போய் பாத்துட்டு வந்தேன்? ஒரு பொண்ணை பொத்து சைடு தான். நீ வந்து ஒரு வாரமா பிளான். ஆமா, உங்ககிட்ட வீட்டுல இருந்தா பேசவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணை சைட் அடிச்சு தினமும் கூட்டிட்டு போய் சைட்ல கேக்குற கேள்வி வைப்பாரு. அப்புறம் போய் சொல்லிட்டு போய் பேசுறேன். தேவையில்லாம பேசாதான் எனக்கு கோவம் வந்துடும். அப்ப நீ பேசுறது அப்படிதானே? சில குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஓகே, 12 மணி ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:17. ஓகேவா, இன்னும் டைம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ணி, கொஞ்சம் கோவப்படுத்தி பாருங்க. டைம் என்ன இருக்கு, இரிட்டேட்டிங் பண்ணி கொஞ்சம் கோவப்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவளுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போறோம். உள்ள இருக்காங்க, கொஞ்சம் கோவப்படுத்தணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டை போடணும், கொஞ்சம் பிராங்க் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தரமான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணலாம். ஓகே, கிஃப்ட் ஒன்று தரமானது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ நம்ம இப்போ வந்து அவளை வந்து ஏதாவது பேசி, ஆனால் வந்து நான் 12 மணிக்கு முன்னாடி தான் அவளை அள வைக்க போறேன். 12 மணிக்கு பாவம் என் செல்லத்தை அள வச்சா தப்பு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இரிட்டேட்டிங் பண்ண போறேன். ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ எப்படி இருக்குன்னு. போலாமா? நம்ம கேமரா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இங்க பாரு, என்ன இப்படி படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஊர் பொறுக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன? நான் அங்கங்க அலைவேன். அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? போலி எத்தனை கால் பண்ணணும்? போன்ல போய் பாரு. கால் பண்ண என்ன இப்ப என்ன வாசிக்கிறான் அவரே? எனக்கு ஒன்னும் வேணாம். எனக்கு பிறந்த நாளும் எனக்கு பிடிக்கவே இல்லை மீன். பிடிக்கல இல்ல. இப்ப டைம் என்ன ஆகுது? இப்ப நீ வந்து பிடிக்கல நீ மண்டையை உடச்சு விடுறேன் டக்குனு. நான் பிறந்த நாள் வந்து கை வைக்காம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ பண்றது எல்லாமே எனக்கும் தான் சரி. அடிக்க வேற போறியா? நான் போறதெல்லாம் நீ இப்ப கேட்கணும்னு அவசியம் இல்ல. பிறந்த நாள் முடிஞ்சு நம்ம பிரச்சனையை பாத்துக்கலாம். நீ எந்திரி. எனக்கு தலைவலிது, அமைதியா இருந்தேன். டைம் ஆகுதுமோ, எந்திரிச்சு வாமோ. எனக்கு டைம் பத்தாதுமோ, வாமோ எந்திரிக்கும். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. நான் 2 மணி நேரத்துல என்ன பண்றது? நான் எப்போ இது பண்ணேன்? காலையில விரிஞ்சு ஊசி போட்டு வந்து இருமலுக்கு வந்து படுத்தனா ஒரு கால் பண்ணா எடுக்கணும். ஏதா இருக்கேன், செத்துட்டா கூட எடுக்க மாட்டேன் போது. நல்ல நாள் அதுமா. நான் வேற எப்படி பேசுறேன் பாரு. எல்லாம் நீ பண்ற வேலை அந்த மாதிரி. இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாடி. நான் வரல. அமைதியா இருக்கியா? எந்திரிச்சு வா. எனக்கு டைம் 12 மணி ஆனாலே இந்த இடத்த விட்டு நம்புற மாதிரி இல்ல. நான் வந்து அப்ப பிறந்த நாள் கொண்டாட வேணாம். இப்ப என்ன கொண்டாட போற? 12 மணிக்கு தூங்கு அமைதியா. நீ தேவையில்லாத கதையை இப்ப இழுத்துட்டு இருக்க. என்னோட நிறைய இருக்கேன், நிறைய டென்ஷன்ல இருக்கேன். நானே எதுவுமே கிஃப்ட் வாங்க முடியலன்ற டென்ஷன்ல பயங்கரமா இருந்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு வந்து தொலை. உனக்கு ஒரு கேக்காச்சும் வெட்டுறேன். நீ எல்லாம் எதுக்குதான் டென்ஷன் இல்லன்ற அறிவில்லை உனக்கு? சத்தியமா சொல்ற, நீ எல்லாம் மனுஷியா இருக்கமா? நீ ஒன்னும் பண்ணனா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டாத ஒருத்தவங்க. சரியா? நான் கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நான் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஓரா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ. ஆமா, அதுக்குள்ள கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா 12 மணிக்குள்ள ஆகல. அதுக்குள்ள உன் பிறந்த நாளா? என்ன டைம் இருக்குல்ல, எந்திரி. அதுக்கு முன்னாடி நான் என்ன வேணா பேசிக்கலாம். பேசக்கூடாது, அடிக்க கூடாது. இது என்ன சட்டம்? ஸ்டோரி வச்சு அம்மினா நீ? நானே வாய் தந்து கேட்டேன். ஒரு ஸ்டோரி பர்த்டே கூட கேவலம். சரி வைக்கிறேன். எனக்கு எது தெரியல. இப்பயா ஏது தெரியலன்னா எப்பவுமே என்ன பண்ணுவா? வாய்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டி அப்படி பேசிருக்கலாமே. வைக்கிறேன். நீ 12 மணி நான் அவளை இதுக்குள்ள சண்டை போட எப்படி? ஸ்டோரி ஒண்ணு வச்ச காரிய துப்புவாங்க. உனக்கு போய் பாரு. ஐயோ ஏண்டி 12 மணிக்கு தானே பிறந்த நாள்? 12 மணி தானே நான் வைப்பேன். நீ என்னடி இப்பவே சண்டை போடுற?
ஓ அப்ப அட்வான்ஸா நீ என்ன வெயின்னு சொல்லாது. நான் இந்த மாதிரிதான் என் பொண்ணு பண்ணு நான் சொல்லிருக்கேன். ஆ, நார்மலா கேக் வெட்டி இருக்கோம் அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். நீ தேவையில்லாத இப்ப பேசாதமோ எனக்கு கோவம் வந்துரும். நார்மலா கேக் வெட்டுக்கார் கார் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாளைக்கு. அப்ப அது என்னது சொல்லி காட்டுறியா? எந்திரிச்சு வாமோ. நீ ஆன்ட்டிட்ட மட்டும் இதை சொல்ல, ஒருத்தவங்ககிட்டயோ சொல்லி. நான் சொன்னேன் இப்போ நான் எனக்கு எதுவுமே பண்ணலன்னு. யார்கிட்ட சொன்னேன்? யார்கிட்ட சொல்றேன்னு உனக்கு தெரியும் பாரு. நான் யார்கிட்ட சொன்னேன்டி? ஏய் இன்னடி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க நீ. சம்பந்தம் இல்லாம பேசினா நானும் சம்பந்தம் இல்லாம பேசுறேன். சரி வீடியோ 12 மணிக்கு நான் ஸ்டோரி வைப்பேன். எனக்கு தெரியாத 12 மணிக்கு விஷ் பண்ணுவோம்னா என்கிட்ட காசு தான் இல்ல. ஆனா என்கிட்ட அன்பு பாசம் இருக்கா? ஸ்டோரி வேணா ஏதோ வேணா கத்தாம அமைதியா தூங்கு. நைட் நேரத்துல கத்திட்டு இருக்க. சரி வா நான் வந்துட்டேன். உனக்காக தான் இவ்வளவு நேரம் நான் அலைஞ்சி வந்துட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்ல. எந்திரிச்சு வா நீ. வா போலாம் வா. ஏ 2 மணி நேரம் தாண்டி இருக்கு. எந்திரிச்சு வாடி. இப்படி புது ட்ரெஸ் கூட போடாம பைத்தியக்காரி மாதிரி இருக்க. பாக்கவே இரிட்டேட்டிங் பண்ற. அப்படியே அதனால மாதிரி அறிகிற பைத்தியக்காரி மாதிரியா? நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இதுவும். ஷோ கடவுளே. புதுசுதான் இத்தனைக்கும். புதுசுதான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நார்மலா வீட்டுக்கு போறதுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் உனக்கு. பிறந்த நாளைக்கு போறதுக்கு எடுத்து கொடுக்கல. ஏன் வா எந்திரிச்சு வா போலாம். நாளே பிடிக்கல. எந்திரிச்சு வாயன். அதுவும் உன் கூட இருக்க போறதுனால ஒஸ்ட். நான் என்ன பண்ணுவேன்? ஓ குத்தி காமிக்கிறியா? போன வருஷம் நல்லா பண்ணேன் இந்த வருஷம் நல்லா பண்ணல அப்படின்னு. நல்லா பண்றேன்னு இல்லப்பா. நீ வந்து கால்ல இருந்து நீ வீட்டுல ஆளையே இல்ல. 1008 வேலை இருக்குமோ. பிறந்த நாளைக்காக அங்க இங்கன்னு ஓடுறேன். எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும். எல்லாம் என்ன வேலை என்ன பண்ண எதுவுமே இன்னும் பண்ணல. இனிமேதான் பண்ணணும். ஒரு பொண்ணை பொத்து சைடுடா. நீ வந்து ஒரு வாரமா பிளான் பண்ண. ஆமா உங்ககிட்ட வீட்டுல இருந்தா பேசவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணை சைட் அடிச்சு தினமும் கூட்டிட்டு போய் சைட்ல கேக்குற கேள்வி வைப்பாரு. பேசிட்டு வர தெரியாதா உனக்கு? அப்ப உன்கிட்ட போய் சொல்லிட்டு போய் பேசுறேன். தேவையில்லாம பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். அப்ப நீ பேசுறது அப்படிதானே இருக்கு. நீ என்ன அடிக்க கூடாது, நான் தான் அடிப்பேன். நீ என்ன சட்டம்? இன்னும் 12 மணி ஆகல நான் அடிப்பேன் உன்னை. 12 மணி ஆனாதான் உன்னை அடிக்க கூடாது. 12 மணி ஆயிடுச்சு அடிக்கலாம். 12 மணி ஆயிடுச்சு ஆவல ஆவல அதுக்கு முன்னாடி நான் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அடிக்க கூடாதுன்னு சொல்லு. வா எந்திரிச்சு போலாம் வா. எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? தேவையில்லாம பண்ணாத. கடுப்பு ஆயிடுவேன் நான். அப்புறம் எப்படி தேவையில்ல? நான் உனக்காக தான் நான் நாய் மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன். நீ ரொம்ப கேவலமா பேசுற. எதுக்கு நினைச்ச? ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். மரியாதை எழுந்து. உனக்கு இது மாதிரி மரியாதை கிடையாது. எனக்கு கூப்பிடறதுக்கு உரிமையே கிடையாது. யார் நீ? எதுக்கு எனக்கு கூப்பிடுற? எதுக்கு சீரியஸா வர? சரி வா போலாமா? எந்திரிச்சு போலாம். சரி வா எந்திரிமோ. ஏய் இங்க பாரு. இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? ஏய் இப்ப எதுக்கு போலாம் அழுதுட்டு இருக்க? அதான் 12 மணி ஆவலல்ல. உனக்கு என்ன அழுதா? அல்லாத எந்திரி. என் முன்னாடி இந்த மாதிரி சீன் போறதெல்லாம் விட்டுட்டு எந்திரி. நம்ம போலாம். ஏன் எந்திரி? நான் சொல்லிட்டு இருக்கேன். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இரிட்டேட்டிங் பண்ற. எந்திரிச்சு உட்காரு வா. போலாம் வா. எனக்கு கொடுமைப்படுத்துற நீ. இப்போ எதுக்கு அடிக்கிற? இப்ப என்ன வந்ததுல இருந்து போய்க்கிட்டு வந்து என்ன அடிக்கிறியா நீ? பேய் மாதிரி பண்றா போறான். போறதான் ஆவடா பேய்தான். சத்தியமா நான் போயிருவேன் வீட்டு விட்டு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா இருமிக்கிட்டே இருக்கிற. ஒரு நான் எப்படி இருக்கிற நல்லா ட்ரெஸ் கூட இருந்தா இப்படிதான் இருப்பேன். இன்னும் செத்தே போயிருக்கலாம். அவன் கூட தான் வாழ்றதுக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், அவதே கலந்து. கேவலமா இல்ல? அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. இதோ இப்படி எட்டி வச்சனா? இல்ல வச்சேன். உனக்கு மரியாதை கெட்டுரும். உனக்கு சத்தியமா மரியாதை கெட்டுரும். கத்தாத. நான் வேணா போறேன். போ. ஏய் எதுக்கு மென்டல் மாதிரி பண்ணிட்டு போ. நான் என்னையே நான் இது பண்ணிப்பேன். போ. சும்மா தாண்டி போன. இது பைத்திய மாதிரி பண்ணாத. நான் சரி நான் ஒரு ஏய் சும்மா பிராங்க்குக்கு தான் பண்ணேன். ஓ சரி இரிட்டேட்டிங். ஏய் நான் ஒரு எதுக்கு இரிட்டேட்டிங் ஆவற? சரி வா புது ட்ரெஸ் போட்டு வா கிளம்பலாம். பிராங்க் பண்ண இப்பயா? சரி போறதுக்கு போறோம். கொஞ்சம் சர்ப்ரைஸ் அப்படியே பண்றோம் நம்ம. இது கொஞ்சம் பிராங்க் பண்ணாமே. ஒரு நல்ல நாள் அதுமா ஃபர்ஸ்ட் ஒரு ஆறுதலா கூட என் பக்கத்துல யாருமே இல்ல. சரி அல்லாத நான். ஏய் நான் ஒரு சரி பிராங்க் தினமும் பண்ண. ஒரு 2 மணி நேரத்துல 12 மணி. ஆனா என்னால நிம்மதி இல்ல. ட்ரெஸ் எடுத்து நம்ம போலாம். என் தலை எழுத்து எல்லாம் சை. ஓகே உன்னால நான் மருதாணி கூட வைக்கல 2 மணி நேரத்துல. எதுவுமே பண்ணல. சரி ஓகே எதுவுமே பண்ணாம நான் அப்படியே இருக்கேன். ஸ்டாப்டு.
என் செல்லத்துக்கு பிறந்த நாள் dress. கிளம்பு வா பர்த்டேக்கு போலாம் வா. கிளம்புன்னு உனக்கு ஒரு சூப்பர் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரெடியா? சாரிடி, இதுக்கப்புறம் நான் உன அளவே வைக்க மாட்டேன். இதான் வந்து கால் வருது. சோ ரெடியா வருதுக்கா, வா போலாம். இங்க பாரு, இதோட லாஸ்ட். என் வாழ்க்கையிலே நீ இது வரைக்கும் எப்பயுமே அழக்கூடாது, எதுக்காகவும் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீ கால தூக்கி காட்டினது எல்லாமே நான் சும்மா பிராங்குக்காக பண்ணேன். இங்க பாரு, யாருக்காகவும் நீ பிராங்குக்கு நீ ரொம்ப பண்ணிட்ட. சரி அந்த பாருங்க பாரு. கூடாது. அதுக்கப்புறம் நகருக்கு குச்சி தொண்டை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் எப்பயுமே அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஓகேவா? எதுக்காகவும் அழக்கூடாது. நீ தேவையில்லாத்துக்குலாம் அழுற, எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. இது வந்து நான் 12 மணிக்கு முன்னாடி தான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இனிமே என் பொண்டாட்டி எதுக்காகவும் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். எனக்கு மட்டும்தான் எப்பயுமே நீ இருக்கணும். லவ் யூ. ஸோ அட்வான்ஸா ஹாப்பி பர்த்டே. இன்னும் 12 மணி ஆகல. ஓகே, இந்த பேட் கமெண்ட்டுக்காக அழுவுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தைரியமா நீ வந்து எனக்கு தைரியமா இரு. யாரும் உன் கூட வர போறது கிடையாது. நான் உனக்கு, எனக்கு நீ, அவ்வளவுதான். நம்ம 2 பேர் வாழ்க்கையில வேற யாரும் இல்ல. உனக்கு அப்பா அம்மா எல்லாமே இதுக்கப்புறம் நான் மட்டும்தான். ஓகேவா? நான் ஏதோ இன்னைக்கு இதுக்கப்புறம் யாரும் உன்னை அழ வைக்க கூடாதுன்னு தான் மொத்தத்தையும் இன்னைக்கு நான் உனக்கு பண்ணேன். ஓகேவா? இதுக்கப்புறம் எப்பயுமே அழக்கூடாது. உன் கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் கூட வரக்கூடாது 12 மணிக்கு மேல. அதுக்காக மட்டும்தான். இப்ப கூட சொல்றேன், ஏதாவது அங்க போயிட்டு நான் ஏதாவது சென்டிமெண்டா நீ அழுதனா நான் தாங்கவே மாட்டேன். அழவே கூடாது இதுக்கப்புறம். நான் இனிமே நான் அப்படி பாத்துப்பேன். போலாமா? எனக்கு ட்ரெஸ் போடுறியா? லவ் யூ. ஓகே, லவ் யூ செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. வா போலாம். போலாமா? ஓகே, அப்படியே கண்டினியூவா பாருங்க பார்ட் 2. ஆமா சரி விடு. பர்த்டேக்கு என்ன வரும்? 3 நிமிஷம் இருக்கா? 12 மணி. ஹாப்பி பர்த்டே. கண்ணா மூடு. போலாமா?